பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பேர்நம்பட்டு ஆசீர்வாத ஜெபம் 100 நாள் ஜெபங்களை தொடங்கியிருக்கிற அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 11வது நாளில் கல்லூரி மாணவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பேர்நம்பட்டில் பகுதியில் இருக்கிறதான கல்லூரி மாணவர்களுக்காகவும், நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்காகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்காகவும் நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். நிச்சயமாக சங்கீதம் 65:2 படி நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த 11வது நாளில் ஆண்டவரே கல்லூரி மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக ஆண்டவரே ஸ்தோத்திர காலேஜ் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் கல்லூரி மாணவர்களுக்காக நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதிர்காலத்தை இழக்கிற சூழ்நிலைகள் உண்டாகிறது. அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, இந்த கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க தன்னுடைய வாலிபத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சினிமா மோகத்திற்கும் அநேக பாவ வழக்கங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதில் ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய படிப்பை ஆண்டவரை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தங்களுடைய எதிர்காலங்களை இழந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே, தன்னுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர செழித்திருக்கும்படிக்கு நன்றாக படித்து ஆண்டவரே படிப்பில் கவனம் செலுத்த, தன்னுடைய வாழ்க்கையை ரட்சிப்பில் கவனம் செலுத்த, ஆண்டவரே பரிசுத்தத்தில் கவனம் செலுத்த இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த கிருபையையும் ஞானத்தையும் கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தரணும். அன்றிருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபையை தரணும், ஞானத்தை தரணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஆமென் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி ஒழுக்கத்தோடு வாழணும், எப்படி படிக்கணும், எப்படி எதிர்காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நான் வழியை காண்பிப்பேன். ஆமென் ஸ்தோத்திரம் மேல் கண் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே. தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த நாளில் இந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்யும். இந்த கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.